எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன். சொல்றத நல்ல கவனமாய் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு தேவனிடத்தில் 3 விதமான கூட்டங்கள் வரும். 3 விதமான கூட்டங்கள் வரும். ஒன்று, தேவனுடைய உதவியை நாடி தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி ஒரு கூட்டம் வரும். இன்னொன்று, தேவனுடைய ஊழியத்துக்குள்ளே இருந்து கொண்டு உபத்திரவப்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் வரும். எதுக்கு வரும்? உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது எந்த உதவி செய்யாது, உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் வரும். 3வது ஒரு கூட்டம். அது என்ன கூட்டம் அப்படின்னா, தேவனுக்கு ஊழியத்துக்கு உதவி செய்யணும், தேவனுக்கு ஊழியத்திற்கு சபைக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படி சொல்லி ஒரு கூட்டம் வரும். அல்லேலூயா. அப்படி பாபிலோன் தேசத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன்தான் எஸ்ரா. பாபிலோன் தேசத்திலிருந்து ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற செருபாபேல், பிரதான ஆசாரியன் யோசுவா, அவங்க தலைமையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆலயத்திற்கு உதவி செய்யும்படியாக பாபிலோன் தேசத்திலிருந்து வருகிறார். எஸ்ரா என்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உதவியாளர் என்று அர்த்தம். அல்லேலூயா. அவர் பேர் எப்படியோ அதுபோல அவரும் தேவனுக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்லி வருகிறார். தேவன் நமக்கு உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, நான் சொல்லுறது நல்ல கவனமாக கேளுங்க. நம்முடைய உதவி அவருக்கு தேவையாக இருக்கிறது. அவர் எதையும் தானாக இந்த பூமியில் செய்துவிட மாட்டார். சில மனிதர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கே, அவருடைய ஊழியத்திற்கே உதவி செய்யும்படியாக தேவன் பயன்படுத்துவார். அப்படி தேவனுக்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும் உதவி செய்யும்படியாய் வந்த மனுஷன்தான் எஸ்ரா. பக்கத்தில் உங்களை பார்த்துக்கணுங்களேன். இந்த 3 லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஆலயத்துக்கு வரீங்க, ஆண்டவரை தேடி வாரீங்க? ஒன்று, ஆண்டவருடைய உதவி எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி வருகிறீர்களா? அல்லது சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு டென்ஷனை ஏற்றி கொண்டு உபத்திரவப்படுத்தணும்னு அப்படி வரீங்களா? அல்லது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த, எனக்காக இரத்த சிந்தின, எனக்காக உயிர் கொடுத்த என் ஏசப்பாவுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நான் உதவி செய்வேன் அப்படி சொல்லி வந்திருக்கிறீங்களா? பக்கத்துவங்களை பார்த்து கேளுங்களேன். நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஆண்டவருக்கு உதவி செய்யணும்னு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உங்கள் கையை உயர்த்தி காமிங்களேன். சில நேரங்களில் சிலரை பார்த்து நாங்கள் சொல்லுவோம்,
அல்லது மனசுக்குள்ளே நினைப்போம், உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருங்க. அல்லேலூயா. ஆனால் நாம் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் ஊழியக்காரங்களுக்கும் உதவி செய்கிறவங்களா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உதவியவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கும் சபைக்கும் உதவி செய்கிறவங்களா இருக்கணும். நாம் தேவனுக்கு உதவி செய்யணும்னா தேவன் நமக்கு உதவி செய்யணும். தேவன் நமக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். தேவன் நமக்கு உதவி செய்யாமல் நாம் தேவனுக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் சிலரை நமக்கு உதவியாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம தேவனுக்கு உதவி செய்ய முடியும். இந்த எஸ்ரா வெறுமையாக வரல. அர்த்தசஷ்டா ராஜாவினிடத்தில் அனுமதி கடிதம் வாங்கிட்டு வராரு. ஆலயத்துக்குன்னு அங்கே உள்ள மக்கள் கொடுத்த பொன்னை வெள்ளியும் கொண்டு வராரு. அடுத்து அந்த ராஜாவினுடைய உதவியோடு இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வருகிறார். அப்போ தேவன் நமக்கு உதவி செய்யணும். அப்படின்னா தான் நம்ம அவருக்கும் அவருடைய ஊழியத்துக்கு உதவி செய்ய முடியும். சில மனிதர்களை நமக்கு உதவி செய்ய தேவன் வைக்கணும். அப்போ தான் நம்ம தேவனுக்கு உதவி செய்யணும். தேவன் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, சில மனிதர்கள் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை அது சிறப்பானதாக இருக்கணும். மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க, வியக்கத்தக்க ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ தான் தேவனை நமக்கு உதவி செய்வார். மற்ற மனிதர்களையும் நமக்கு உதவியாக எழுப்புவார். இந்த எஸ்ராவை குறித்து இந்த அதிகாரத்தில் தான் அறிமுகம் செய்யப்படுகிறார். ஆனால் இந்த புஸ்தகத்தை எழுதினது எஸ்ரா தான், வேத பாரகனாகிய எஸ்ரா தான். ஆனால் இந்த அதிகாரத்தில் தான் அவர் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்ததை அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய வாழ்க்கையில் சிறப்பான காரியத்தை ராஜா சொல்கிறாரு. இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எஸ்ரா யாருடைய வம்சத்தில் வந்தவர், யாருடைய சந்ததியில் வந்தவர் அப்படின்னா, மோசேயினுடைய அண்ணன் ஆரோனுடைய வம்சத்தில் வந்தவர். அவங்களுடைய பேரெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆரோன், எலேயசர், பினகாஸ், அபிசுவா, புக்கி, ஊசி, சேராக்கியா, மெராக்கியோதின், அசரியா, அமரியா, அகிதுபின், சாதோக்கின், கல்லுபின், இல்கியா, அசரியா, செராயா, எஸ்ரா. மொத்தம் எத்தனை பேர் வருது? 17 பேர் வருகிறது. மொத்தம் எத்தனை பேர் வருகிறது? 17 பேர் வருது. சொல்லுங்களேன் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 17 தலைமுறையாக, 17வது தலைமுறையாக இந்த இஸ்ரா. ஆரோன் தெரியுமில்ல? ஆரோன் யாரு? மூசையின் சகோதரன், மூத்த அண்ணன். மூசைக்கு உதவியாக இருந்தவர். ஃபஸ்ட்டு ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த வம்சத்தில் வந்தவர் தான் எஸ்ரா, ஆசாரிய வகுப்பை சேர்ந்த எஸ்ரா. இந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கையில் தேவன் உதவி செய்தார், ராஜாவும் உதவி செய்தார். அதுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருந்தது. வேறு எந்த மனுஷனிடத்தில் இல்லாத ஒரு சிறப்பு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய உதவி நமக்கு ஏராளமாக கிடைக்கும். நம்மளும் தேவனுக்கு, ஊழியத்துக்கு, ஆலயத்திற்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு சொல்லப்படுகிறது எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கரம்னாலே ஹெல்ப். யாரு மேல தேவனுடைய கரம் இருக்கிறதோ அவங்களுக்கு உலகத்தில் அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது மற்ற மனிதர்கள் மூலமாகவோ உதவிகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க மேலே என்ன கரம் இருக்குது சொல்லுங்களேன்? தேவனுடைய கரம் இருக்கிறது. அவங்க மேலே என்ன கரம் இருக்குது? தேவனுடைய கரம் இருக்கிறது. அந்த தேவனுடைய கரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அந்த ராஜாவே இவனுக்கு உதவி செய்கிறார். இந்த தேவனுடைய கரம் அவன் மேலே ஏன் வந்தது? எதனால வந்தது அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, தேவன் மோசையின் மூலமாய் அருளின இந்த நியாய பிரமாணத்தில் அவன் குறைவுள்ளவனா இல்லை, இந்த நியாய பிரமாணத்தை குறித்து அறியாதவன் அல்ல, தேறின வேத பாரகன். பைபிள் படித்தா, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சா நமக்கு என்ன பிரயோஜனம், என்ன கிடைக்கி அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? நீ பைபிளை படித்து பைபிளில் தேறின மகளா மாறும் பொழுது, அதில் குறைவுள்ளவங்களா அல்லது வேத அறிவு இல்லாதவங்களா இல்லாமல் தேறினவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே கையை வச்சிருவார். கர்த்தர் எதை வச்சிருவார்? உங்கள் மேலே என்ன வச்சிருவார்? கையை வச்சிருவார். கர்த்தருடைய கை வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கைகளும் உங்களுக்கு கொடுக்குற கையாக மாறும். அதனால தான் யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாபேசின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தபடினாலே அவன் எல்லைகளை தேவன் விரிவாக்கினார். அவன் கேட்டதெல்லாம் கர்த்தர் அருளினார். அவன் சகோதரர்களை பார்க்கலாம் கனமுள்ளவனாய் தேவன் மாற்றினார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், வேதத்தை அதுவும் நியாய பிரமாணத்தை நல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன். நியாய பிரமாணத்தை நீங்கள் படித்து அதில் டேலண்டா, அதில் தேறினவர்களா, அதில் தேர்ச்சி அடைந்தவர்களா மாறும்போது கர்த்தர் ராஜா உங்கள் மேலே கையை வச்சிருவார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? இவ்வளோதானே உங்கள் கைத்தட்டி. இன்னைக்கு இந்த நியாய பிரமாணத்தை குறித்த, அந்த நியாய பிரமாணம் உள்ள அந்த புஸ்தகங்களை குறித்த அறிவு கூட நிறைய பேருக்கு இருக்காது. அறிவு இருக்குதா அந்த நியாய பிரமாணத்தை குறித்து? ஆகமங்களில் எத்தனை புஸ்தகம் இருக்கிறது? ஆகமங்களில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்தில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 5. ஜெனிலியா சொல்ல எத்தனை புஸ்தகம் இருக்குது? 5. அதில் 3வது புஸ்தகம் சொல்ல லேவியராகமம். ஆதியாகமும் யாத்ராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும். இதில் ஆதியாகமம் நம்முடைய முற்பிதாக்களின் சரித்திரம். ஆனால் யாத்ராகமத்திலிருந்து மோசே வாழ்க்கை சரித்திரம் தொடங்குகிற காரியத்திலிருந்தே நியாயப்பிரமாணம் தொடங்கிறது. மோசே சீனாய் மலையில் போய் 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தை, அதாவது ஒவ்வொரு தவறுகளுக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும்,
அதில் கொடுக்கப்பட்டதான் கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. அந்த மாதிரி நியாயம் ஜனங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மோசேயின் மூலமாக தேவன் பரலோகத்திலிருந்து சீனாய் மலைக்கு இறங்கி வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தாரு. இந்த நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப தேறினவனாக இருந்தார். அவரை குறித்து அந்த வேதம் என்ன சொல்லுகிறதுனா வல்லுனர். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? தேறின வேத பாரகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லுனர், ரொம்ப டேலண்டானவர் நியாயப்பிரமாணத்தில், அந்த கர்த்தருடைய வார்த்தையில். அதைத்தான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் உதவி உனக்கு இருக்கணும், என் கை உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மோசே மரித்த பின்பு யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண வசனம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பாங்க. அப்படின்னா இந்த நியாயப்பிரமாண வசனத்தை படி, இந்த நியாயப்பிரமாண வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லு. இந்த நியாயப்பிரமாண வசனம் உன் வாயில் இருக்கும் பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஜெய வாழ்வும் வெற்றி வாழ்வும் செழிப்பான வாழ்வும் கிடைக்கும், நீ வெற்றி பெறுவ அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி எதில் மக்கள் தேறினவர்களாக இருக்கிறாங்க? மக்கள் எதில் தேறினவங்களாக இருக்கிறாங்க? எதில் தேறினவங்களாக இருக்கிறாங்க? அந்த முன்னாடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தேறினவங்களாக இருக்காங்க. முன்னாடி என்ன வச்சுருக்காங்க? முன்னாடி என்ன வச்சுருக்காங்க? செல். எதில் தேறினவங்களாக இருக்காங்க? எதில் தேறின வேத பாரகர் அல்ல, என்ன பாரகர்களாக இருக்கிறார்கள்? தேறின செல் பாரகர்களாக இருக்கிறார்கள். இதில் எவ்வளவு டேலண்ட் இருக்குது தெரியுமா? அந்த பையங்களுக்கு கூட, இந்த பிள்ளைகளுக்கு கூட டேலண்ட் இருக்குது. அந்த செல்ஃபோனில் எப்படியெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கணும், எப்படியெல்லாம் அதுக்குள்ளே அந்த பாடலை ஆட் பண்ணணும், பிறந்த நாள்னால் தலையில் ஒரு தொப்பியை வைக்கணும், எவ்வளவு டேலண்ட் இருக்குது. இதில் எல்லாம் டேலண்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆனால் இதில் என்ன இல்லை? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். அதுக்குள்ள கூட டேலண்ட் இல்லையா? அது சொல்கிறதுல கூட சத்தமாக சொல்லுங்களேன், டேலண்ட் இல்லை. ஆனால் அதில் நீ டேலண்டாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாருக்கும் உதவியாக இருக்க முடியாது. உதவாமனா போயிடுவ. ஆனால் யாருக்கும் நீ உதவாமல் போயிடுவ. யாருக்கும் நீ உதவி செய்ய முடியாது, ஊழியத்துக்கு நீ உதவி செய்ய முடியாது. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் நீ ரொம்ப அறிவுள்ளவனா, தேறினவனா, டேலண்ட் உள்ளவனா நீ எழும்புனேனா, இந்த முழு வேதாகமத்திலையும் அறிவுள்ளவனா, டேலண்ட் உள்ளவனா நீங்கள் மாறினீங்கன்னா, பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய கை உங்க மேலே இருக்கும். நீங்கள் என்னென்ன மனு போடுறீங்களோ எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ராஜா அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும்படி செய்தார். நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல 2 கைகளை தட்டி உற்சாகமாக, இவ்வளோதானே உங்கள் கை தட்டி. கைத்தட்டு வர மாட்டேங்க மாதிரி, நல்ல கைத்தட்டுங்க. நல்ல அதில் கூட ஒரு டேலண்டா, ஏதோ வேண்டாம் வெறுப்பாக வந்து உட்காந்தது மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நீ எந்த மனுஷனிடத்தில் உதவியை பெறணும்னாலும் தேவன் இல்லாமல் உதவியை பெற முடியாது. தேவன் இல்லாமல் உதவியை பெற முடியாது. ஒரு மருத்துவர் இடத்துலையோ, ஒரு அரசாங்கத்தினிடத்துலையோ, ஒரு மனிதனிடத்துலையோ நீ உதவியை பெறலைன்னா தேவனிடத்தில் பெற முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாமல் பெற முடியாது. ஆண்டவர் எனக்கு காலையில் ஒரு காரியத்தை உணர்த்தி காண்பிச்சார். அதாவது எஸ்தர் ராஜாத்தி தன்னை 3 நாட்கள் ஆண்டவர் கையில் கொடுத்துருந்தான். இரவும் பகலும் உண்ணாமலும் தூங்காமலும் உபவாசித்து
ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தா. அதாவது உங்களை நீங்கள் ஆண்டவர் கையில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கணவருடைய இருதயமோ ராஜாக்களின் இருதயமோ கர்த்தர் கையில் மம்பட்டியை வச்சு நிற்கிறது மாதிரி ஆண்டவர் நின்று கொண்டு அந்த ராஜாவின் இருதயத்தை உங்கள் பக்கமாக திருப்பிடுவார். ஒரு விவசாயி தோட்டத்தில் நின்று மம்பட்டியை வச்சுக்கொண்டு தண்ணியை எந்த பக்கம் திருப்பணுமோ அப்படி திருப்புவார்ல, அதே மாதிரி தேவையான நபர்களை உங்கள் பக்கமாக திருப்பிடுவார். அதுதான் எஸ்தருடைய வாழ்க்கையில் நடந்தது. இதுக்கு முன்னாடி ராஜாவினுடைய அனுமதி இல்லாமல் கொலு மண்டபத்தில் வீற்றிருக்கிற ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா ராஜா செங்கோலை நீட்ட வேண்டும், அந்த ராணி அதை தொட வேண்டும், அது தொட்ட பின்பு தான் அங்கே இரக்கம் கிடைக்கும். அந்த ராணி உள்ளே அந்த கோல் நீட்டப்படாமல் இருந்துருச்சு அப்படின்னா அப்படியே ராணியை தூக்கிட்டு போயிட்டோ அல்லது மற்ற நபர்களை தூக்கிட்டு போயோ கொண்டு போட்டுருவாங்க. அப்படி நிறையா நடந்திருக்கு. ஆனால் எஸ்தர் தன்னை தேவனுடைய கையில் கொடுத்துருந்தா அதனால ஆண்டவர் மம்பட்டியை எடுத்து கையில் ரெடியாக வச்சிருந்தாரு. ராஜாக்களுடைய இருதயத்தை எஸ்தர் பக்கமாக கர்த்தர் திருப்பினார். ராஜாக்களுடைய இருதயத்தை எஸ்தர் பக்கமா, அந்த அகாஸ்வர ராஜாவினுடைய இருதயத்தை எஸ்தர் பக்கமா திருப்பினாரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தில் யாரையும் உங்களுக்கு உதவி செய்கிறவங்களா மாற்ற முடியும். யாருடைய கண்கள்லையும் உங்களுக்கு தயவை கொண்டு வருகிற காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். தேவனுடைய உதவி இருந்துச்சு அப்படின்னா நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்லதாக கைத்தட்டி உணர்ந்து உற்சாகமாக. நீங்கள் உங்களை தேவன் கையில் கொடுத்தீங்கன்னா உங்களுடையவைகளை தேவன் தன் கையில் எடுத்துக்கிடுவார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்துவார். நிறைய பெண்கள் நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்கள் கணவர் மூலமாக. உங்கள் கணவர் உங்களை நேசிக்கலை, உங்கள் கணவர் உங்களை வெறுக்கிறாரு, ஏதோ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ ஒன்றை தேவன் கையில் கொடு. தேவன் உன்னுடையவைகளை தன் கையில் எடுத்துருவார், உன் பக்கமாக திருப்புவார். அதான் ரகசியம். நான் சொல்லுது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? கைகளவு தலையிலையோ சொல்லுங்களேன். யாராக இருந்தானே அரசாங்கத்தையே ஆண்டவரால் திருப்ப முடியும். நமக்காக தேவன் அவ்வளவு வல்லவர். எல்லாருடைய இருதயத்தையும் எந்த பக்கனாலும் மாற்ற முடியும். நமக்கு விரோதமாகவும் மாற்ற முடியும், நமக்கு சாதகமாகவும் மாற்ற முடியும். பைபிளில் நம்ம வாசிக்கிறோமே, பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார் என்று. ஆண்டவர் நினைச்சா உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தலாம். ஆண்டவர் நினைச்சா உங்கள் இருதயத்தை மென்மையாக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வர்றார் அப்படின்னா உங்களை போட்டு தள்ள போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் உங்கள் இருதயத்தை அவர் மென்மையாக்குகிறார் அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருன்னு அர்த்தம். நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? கைகளோ தலையிலேயே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷர்களிடத்தில் உங்கள் காரியத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சா உங்களை தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க அர்ப்பணம் செய்யுங்க. நீங்கள் தேவனுடைய பாதத்தில் உங்களை கொடுக்க 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 உங்களுடையவைகளை தேவன் தன்னுடைய கையில் எடுத்து விடுவார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இந்த எஸ்ராவின் மேலே அவருடைய கருத்தை வச்சு ராஜா கேட்டதெல்லாம் கிடைக்கும்படி தேவன் கிருபை பாராட்டினாரே. எஸ்ரா 7:9 வாசிங்களேன். அந்த தேவனுடைய கரம் இருக்கும் பொழுது முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய
தயவுள்ள கரம் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். பிரதர், சிஸ்டர், நீங்க ஆண்டவருடைய ஆலயத்திற்கு, ஆண்டவருடைய நகரத்திற்கு, ஆண்டவரிடத்துல நீங்க வரணும் அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது உங்களுக்கு தேவனுடைய கரம் தேவையா இருக்கிறது. தேவனுடைய கரம் உங்க மேலே இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா எருசலேமுக்குள்ள வர முடியாது. தேவனுடைய கரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரம் உங்களை அப்படியே ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரும், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வரும், மகாராஜாவின் நகரத்துக்குள்ளே கொண்டு வரும், தேவனுடைய நகரத்துக்குள்ளே கொண்டு வரும், தேவனுக்குள்ளே கொண்டு வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய கரம். நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருந்தால் முதல்ல உதவிகள் கிடைக்கும், ராஜாவினுடைய உதவிகள் கிடைக்கும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ரெண்டாவது, தேவனுடைய கரம் இருந்தால் எருசலேமுக்கு வருவீங்க. சத்தமாக சொல்லுங்களேன், எருசலேமுக்கு வருவீங்க. உதவி செய்யும்படியாக வருவீங்க, உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக வருவீங்க, உதவி செய்யும்படியாக வருவீங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நீங்கள் ஊழியத்துக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவருடைய கிருபை இல்லை அப்படின்னா நீங்கள் ஊழியத்தில் உதவியை பெற முடியாது. நம்புறீங்களா நான் சொல்கிறத? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் என் மேலே இல்லைன்னா நான் உங்களுக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு நான் உதவியாக நிற்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார், என் மேலே அவருடைய கரத்தை வச்சிருக்கிறார். இது மாதிரி உங்கள் மேலே தேவனுடைய கரம் இருக்கணும். உங்கள் மேலே தேவனுடைய கரம் இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவியாக இருக்க முடியும், உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க முடியும். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க முடியும். தேவனுடைய உதவி ரொம்ப தேவை. தேவனுடைய உதவி நமக்கு வேணும்னா அவருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். அவருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும்னா நியாயப்பிரமாணம் நம்ம இதயத்தில் இருக்கணும். எது இருக்கணும்? நியாயப்பிரமாணம். பைபிளே படிக்க மாட்டேங்கிறீங்களாம்ல? பக்கத்தில் உங்களை பார்த்து பைபிள்லாம் படிக்கிறீங்களா? தாய்மார்கள் அப்படி சொல்கிறதே கிடையாது. எத்தனை தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளை பைபிள் படிக்க சொல்கிறீங்க? நல்லா கையை ஊற்றிக்காமீங்க. நீங்கள் படிக்க சொல்கிறீங்களா? பைபிளை மட்டும் பிடிங்க, படிப்பாங்களா? பைபிள் படிப்பாங்கன்னு சொல்கிறவங்க, என் பிள்ளையெல்லாம் பைபிள் படிப்பாங்க, நான்லாம் பைபிள் படிப்பேன்னு சொல்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்க. பைபிள் படிப்பீங்களா? எமிமாள் அப்படின்னா என்னதுப்பா சார்? சின்ன வயசுலேயே பைபிளை கொடுத்து படிக்க வைங்க. செல்லில் வல்லுநராக இருக்கிறவங்க பிள்ளைகள் வேதத்தில் வல்லுநராகி இருக்கணும். வேதத்தில் வல்லுநராக இருந்தால் கர்த்தர் உதவி செய்வார், அநேகருக்கு உதவியாக என்ன செய்வார்? மாற்றுவார். குறிப்பாக அவருக்கே, அவருடைய ஊழியத்துக்கே ஹெல்ப்பாக நிற்கும்படி தேவன் பயன்படுத்துவார். எஸ்ரா போல நியாயப்பிரமாணத்தில் தேறினவர்களாய் மாறுவோம். நானும் உங்களெல்லாம் எப்படி ஆகிலும் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் தேறினவர்களாய் மாற்றும்படியாக முயற்சி பண்ணுறேன், பிரயாசப்படுறேன். ஆனால் அதுக்கு மக்கள் ஒத்துழைக்கிறது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு மக்களுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய, இங்கே வந்திருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இந்த வேத வசனத்தினால, இந்த நியாயப்பிரமாணத்தினால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் மட்டும் இந்த பைபிள் ஸ்டடியில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் அதில் கட்டாயப்படுத்துறதில்ல. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், பைபிள் ஸ்டடிக்கு போனால் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், நமக்கு வேத அறிவை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காம, இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் மட்டும் உட்கார்ந்துருக்கிறீங்க. வந்து எதுக்காக உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா,
சமாளிக்கிறதுக்காக பாஸ்டர் வரலையேன்னு கேட்பார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து உட்காந்துருக்கலாம், அல்லது எப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே என் பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்தில் தேறினவர்களாய் மாறணும், வேதத்தில் தேறினவர்களாய் மாறணும் அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை காலேஜில் சேர்க்கிறதுக்கு நீங்கள் எப்படி பிரயாசப்பட்டீங்களோ, பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு நீங்கள் எப்படி பிரயாசப்படுறீங்களோ அதை விட பிரயாசப்படுவீங்க. டியூஷனுக்கு போய் பிள்ளைகள் ஒத்தையில் போகுது, அங்கே 9-8 மணி வரைக்கும் படிக்க டெய்லி அனுப்புகிறீங்க. காரணம் பாடம் படிக்கணும், என் பிள்ளைகள் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தாய் இந்த வேதத்தை வந்து உன் பிள்ளை அறிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா? அதுக்கு ஏதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அதுக்குள்ளே நடத்துகிறீங்களா? இல்லை, உங்களுடைய உள்ளத்திலேயே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய என்னன்னா இந்த வேத வசனத்தினால என் பிள்ளைகளுக்கு என்ன பிரயோஜனம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, வேத வசனம் உங்கள் பிள்ளைகள் மேலே இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய கை உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும், தேவனுடைய கை உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும், தேவனுடைய உதவி உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தில் இருந்து கூட ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரங்களை கொடுப்பார், வேலைகளை கொடுப்பாரு. நான் சொல்றது எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் பாரத்தோட சொல்றாரு, ஆண்டவர் கரிசனையோடு சொல்றாரு. இங்க இருக்கிற அநேகர் வேதத்தை நீங்க அற்பமா பார்க்கிறீங்க, வேதத்தை நீங்க புறக்கணிக்கிறீங்க. எல்லாத்தான் கையை தட்டுங்களேன். ஒரு இடத்துல 6வது வசனத்தை வாசிங்களேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ என் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அந்த வசனத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு இருதயம் வலிக்கும் தெரியுமா? உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். மறந்து விடுதல் என்பது என்ன தெரியுமா? அவங்களுக்கான எந்த காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கவே மாட்டாராம். அவங்கள உதவி செய்யணும், அவங்கள தூக்கி விடணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இருக்காதான். அதாவது வியாபாரிக்கு விட்டுருவாராம், எப்படியும் போட்டும் அப்படி சொல்லிட்டு, அதாவது கை விட்டுருவாராம். ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை கைவிட்டா நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? அதான் பாவத்துக்குள்ளே போயிடுது, அதான் உலகத்துக்குள்ளே போயிடுது, அதான் மரணத்துக்குள்ளே போய் விடுகிறது. யோசேப்பு ஆண்டவர் மறக்கலை, யோசேப்பு ஆண்டவர் கைவிடலை. அந்நிய தேசத்தில் கூட ஆண்டவர் ராஜாவை நினைக்க வச்சார். அவன் மூலமாக நன்மையை பெற்ற அந்த பானபத்திரக்காரனை நினைக்க வச்சார். கர்த்தர் நம்மளை நினைக்கணும், கர்த்தர் நம்ம பிள்ளைகளை நினைக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதத்தினால நம்முடைய பிள்ளைகளை நினைப்பார். புரிதா நான் சொல்லுகிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அந்த வேதவசனம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த வேதவசனத்தை மறுபடியும் ஒரு முறை படிப்பீங்களா? எல்லாரும் நல்ல சத்தமாக படிப்பீங்களா? எல்லோரும் என்னோடு சேர்ந்து தம்பி ரெடியாக எடுத்து வச்சுங்க, நல்ல சத்தமாக படிக்கணும். குருநாதன் பிரதர் பைபிள் கொண்டு வரலாம்ல? அடுத்த வாரம் வரும்போது கொண்டு வாங்க. வாசிங்களேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எவ்வளவு கஷ்டமான ஒரு வசனம் பாருங்களேன். பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். உங்கள் பிள்ளைகளை ஏசப்பா மறக்கணுமா? பின்னாடி உள்ளவங்க கேளுங்களேன். பிள்ளைகளை நினைக்கணும். நினச்சா தான் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நம்மளை நினச்சிருக்கிறாரு, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்கலைன்னா ஆசீர்வாதம் வராது, மறந்துட்டா ஆசீர்வாதம் வராது. எத்தனை பேர் அவர் நினைக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தை மறக்காதீங்க. சாப்பிட மறந்துருக்கிறீங்களா என்னைக்காவது? பிள்ளைகளா, சாப்பிட மறந்துருக்கிறீங்களா என்னைக்காவது?
சாப்பிட மறந்துருக்கிறீங்களா என்னைக்காவது? டீ குடிக்க மறந்துருக்கிறீங்களா என்னைக்காவது? காலையில் எந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறீங்கள, 8 மணி ஆன உடனே சாப்பிட்றீங்கள, மத்தியானம் ஆன உடனே சாப்பிட்றீங்கள, இரவு ஆன உடனே சாப்பிட்றீங்கள. ஆனால் என்னைக்காவது வேதத்தை நீங்கள் மறக்காமல் அதை படிச்சிருக்கிறீங்களா? அதை தியானிக்கிறீங்களா? அதில் இன்னும் நம்ம தேறினவங்களாக மாறணும் அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த கடைசி காலம் வேதத்தை பிள்ளைகளிடத்துல இருந்து பிசாசு எவ்வளவு தூரமாக்கணுமோ அவ்வளவு தூரமாக்குறான். எப்படி தூரமாக்குறான் தெரியுமா? பிடுங்கி தூரமாக்கலை, இன்னொன்று கொடுத்து தூரமாக்குறான். அதுதான் செல்ஃபோனு. அதுதான் என்னது? செல்ஃபோன். வேதத்தை மறக்கிற பிள்ளைகள் செல்ஃபோன் என்ன செய்கிறது இல்லை, மறக்கிறது இல்லை. அதுவும் பெரிய சகோதரிகள் பார்த்திங்கன்னா டிவியை மறக்கிறது இல்லை, டிவியில் படம் பார்க்குறத மறக்கிறது இல்லை. நேரம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த வேத வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன், வேத வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்களேன். கர்த்தர் அதிலிருந்து பேசுவார். குறிப்பாக சொல்கிறேன், உங்கள் மேலே தேவனுடைய கரம் இருக்கும், உங்களுக்கு உதவிகள் வரும். தாவீது சொல்கிறார்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி வரும். ஏன்னா உங்க மேலே என்ன இருக்குது? கர்த்தருடைய கரம் இருக்குது, கர்த்தருடைய கரம் இருக்குது, கர்த்தருடைய கரம் இருக்குது. கர்த்தருடைய கரம் இருந்தா அந்த கரத்துல இருந்து நன்மை வந்துதான் ஆகும். ஹல்லேலூயா. நம்ம ஊர்களில் எல்லாம் ஏன் அருவி தண்ணி இதெல்லாம் வர மாட்டேங்குது? மழை தான் பெய்யுது. ஆனால் குற்றாலத்தில் மட்டும் ஏன் தண்ணி வருது? அங்கே மலை இருக்குது, அங்கே அந்த பாறை இருக்குது, அதில் தண்ணி வந்து தான் ஆகும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய கை உங்கள் மேலே இருந்தால் உதவி வந்து தான் ஆகும். அந்த உதவியை பெறதுக்கு தான் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுங்க. பைபிளில் டேலண்டாக இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பைபிளில் டேலண்டாக இருங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் இந்த வேத புஸ்தகங்களை சொல்ல வைங்க. அந்த 66 புஸ்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புஸ்தகங்களை மனப்பாடம் பண்ண வைங்க. வேதத்திலேருந்து கேள்வி கேளுங்க. அப்படியே கேட்டு ஆண்டவருடைய வேதத்தில் டேலண்ட் ஆக்குங்க. நிச்சயமாக உங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் நல்லா இருக்கும். எஸ்ராவை போல ஊழியத்துக்கு உதவியாக நிற்கும், அநேகருக்கு உதவியாக நிற்கும். உங்கள் பிள்ளையினுடைய உதவியை அநேகர் தேடுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திடுவார்.